குருவடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஜூன் மாதம் மிதுன ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம். முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் இருக்குது, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, இதன் அடிப்படையில் என்ன மாதிரியான மாற்றங்களை சந்திக்க மிதுன ராசி தயாராக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் அப்படின்னா, ராசிக்குள்ளேயே குரு பகவான், ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் நீசமாக, ராசிக்கு 3ஆம் இடத்துல கேது, ராசிக்கு 9ஆம் இடத்துல ராகு, ராசிக்கு 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், ராசிக்கு 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் சுக்கிரன், ராசிக்கு 12ஆம் இடத்துல சூரியனும் புதனும் இணைவு. இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னா, ஜூன் மாதம் 6ஆம் தேதி செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். இது ஒரு நல்ல நகர்வு. அதே ஜூன் மாதம் 6ஆம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துலேருந்து ராசிக்குள்ளே வந்து அமரக்கூடிய ஒரு சூழ்நிலை. உங்களுடைய ராசி அதிபதி பலமடையுது. ஒரு அற்புதமான காலகட்டம் இது. 22ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய ராசி அதிபதி ராசிக்குள்ளே இருக்கார். தென் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார், கடகராசிக்குள்ள புதன், தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில். ஸோ அதுவுமே ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயம்தான். ஜூன் மாதம் 15ஆம் தேதி சூரியன் உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்திலிருந்து ராசிக்குள்ளே வந்து அமர்றார். தைரிய வீரிய ஸ்தானாதிபதி ராசிக்குள்ள. இதுவும் ஃபேவர் தான். சூரியனும் ஃபேவர், புதன் ஃபேவர், சுக்கிரன் ஃபேவர், செவ்வாயும் ஃபேவரான ஒரு அமைப்பில். ஜூன் மாதம் 29ஆம் தேதி ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு பயிற்சியாகிறார். மாத கடைசியில் நடக்கிறதுனால அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இதுதான் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சி. இதனால் என்ன மாற்றங்கள் நடக்க இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்ரீ பாலா அஸ்ட்ரோ டிவி. பேசுகிறது குருமணிகண்டன். 7339123436 என்னுடைய நம்பர். நம்ம இலவசமாக ஜோதிட அடிப்படை வகுப்பு எடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். வரக்கூடிய ஜூன் மாதம் 3ஆம் தேதி அடிப்படை வகுப்பு துவங்க இருக்கு. ஒரு 10 நாள் வகுப்பு. ஸோ இதில் கிரகம்னா என்ன, பாவம்னா என்ன, கிரக காரகத்துவங்கள், பாவ காரகத்துவங்கள், தசாபுத்தினா என்ன, ஒரு ஜாதகத்தை பார்த்ததையும் அது எப்படி நம்ம பலன் எடுக்கிறது, நம்மளுடைய ஜாதகத்தை நம்மளே பார்த்துட்டு நம்மளுக்கு இதுதான் நடக்க போகுதுங்கிற ஒரு முடிவுக்கு வர்றது எப்படி, தோராயமாக உங்களுடைய ஜாதகங்களுக்கு முழு பலனை நீங்களே எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பேசிக் அஸ்ட்ராலஜி நாலேஜை இந்த வகுப்பு படிச்சிங்கன்னா நீங்கள் கற்றுக்க முடியும். இதுக்கு என்ன வேணும் அப்படின்னா, தமிழ் படிக்க எழுத தெரிஞ்சிருக்கணும். முக்கியமாக ஜோதிடத்தை கற்றுக்கணுன்ற ஆர்வம் இருக்கணும். ஆர்வம் இருந்ததுன்னா நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி குழுவில் இணைஞ்சிக்கோங்க. கண்டிப்பாக 3ஆம் தேதி வகுப்பு ஸ்டார்ட் பண்ணப்படும். ஒரு 10 நாள் தொடர்ந்து வகுப்பு நடக்கும். வகுப்பு சம்மந்தமாக என்ன கேள்விகளாக இருந்தாலும் கண்டிப்பாக என்கிட்ட கேட்கலாம். அதற்குண்டான பதிலும் வகுப்பு முடியறதுக்குள்ளே உங்களுக்கு நான் சொல்லிவிடுவேன். ஸோ ஜோதிடத்தில் ஆர்வம் உள்ள, ஜோதிடம் கற்றுக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக உள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜோதிடம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் போய் சேர வேண்டிய ஒரு மாபெரும் கலை. எப்படி நம்ம ஃபஸ்ட் எய்டு தெரிஞ்சு வச்சுக்கிற மாதிரி ஜோசியத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கணும், எல்லாத்துக்கும் போய் சேரணும் அப்படின்றது என்னுடைய விருப்பம். சரி, இப்போ ஜூன் மாத பலனுக்குள்ளே போயிடலாம். உங்களுடைய ஜூன் மாதத்தில் பொருளாதார அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னா, 2ஆம் இடத்துல செவ்வாய் முதல் 6 நாட்களுக்கு, அதன் பின்பு 3ஆம் இடத்துக்கு பயிற்சி. சிம்பிள், உங்களுடைய ராசிக்குள்ளேயே குரு பகவான் வந்துட்டார். ராசிக்குள்ள குரு பகவான் வந்துட்டாலே இதுவரைக்கும் பொருளாதார ரீதியாக என்ன பிரச்சனைகள், என்ன சங்கடங்கள் இருந்தாலும் சரி, இப்போ அதை சமாளிக்கிறதுக்கு உண்டான ஒரு நம்பிக்கை வந்துடும் அப்படிங்கிறது. எல்லாரும் ராசிக்குள்ள குரு வந்துட்டா பாசிட்டிவாக சில விஷயங்களை சொல்லுவாங்க. ரிஷபராசி, உங்களுடைய பக்கத்து ராசி ரிஷபராசி கேட்டு பாருங்க. ராசிக்குள்ள குரு இருக்கும்போது என்னென்னவெல்லாம் நடந்தது அப்படின்னு. முக்கியமாக நான் சொல்லக்கூடிய விஷயம், பெண்களிடம் கவனமாக இருங்க. காசு பணத்தை அதிகமாக செலவழிக்காதீங்க. காசு பணத்தை செலவழிக்காதீங்க. யாரையும் நம்பி காசு கொடுக்காதீங்க. முடிந்த அளவு சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு என்ன வழியோ அதை பாருங்கள். நிறைய சம்பாதிக்க முடியும். ஆனால் நிறைய காசை கொடுத்துருவார் குரு. ஆனால் அதை காப்பாற்ற தெரிஞ்சுக்கணும்.
காப்பாற்ற தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இதற்கு முன்னாடி ராகுகேது பயிற்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சி எல்லாம் நடந்தாச்சு. இந்த ஜூன் மாதத்திலிருந்து தான் இதற்கு முன்னாடி நடந்த பயிற்சிகளை அனுபவிக்க தயாராகுது ஒவ்வொரு ராசியும். சப்போ பொருளாதாரத்தில் ரொம்ப ரொம்ப சிக்கனமாக கவனமாக சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு உண்டான வழியை பாருங்கள். ஆல்ரெடி மிதுன ராசி புத்திசாலிக்காரங்க, 2 பிளான் இருக்கு அவங்ககிட்ட. ஸோ அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு டைம் வந்தாச்சா? இந்த மாதம் நல்ல வருமானத்தை பார்க்க முடியுமானா, ஜூன் 6ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய ராசி அதிபதியான புதன் உங்களுடைய ராசியிலே ஆட்சி பலம் அடைகிறாரு. அப்போது மிதுன ராசியில் பிறந்தவங்க, மிதுன லக்னத்தில் பிறந்தவங்க எல்லாரும் பலம் அடையக்கூடிய ஒரு காலம். மென்டலி நீங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க போகிறீங்க. என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களும் மனசுக்குள்ளே தோண ஆரம்பிச்சிடும். அது எல்லாத்தையும் ஒருமுகப்படுத்தி ஒரு விஷயத்தை பிளான் பண்ணுங்க. பிளானிங் பண்ண வேண்டியது 22ஆம் தேதி வரைக்கும் அந்த பிளானிங். ஏன்னா ராசிக்குள்ளேயே குரு, அங்கேயே புதனும் வந்தாச்சு. குரு புதன் காம்பினேஷன் அப்படியே உள்ளார்ந்த அருமையான அறிவாற்றலை தரக்கூடிய ஒரு கிரக சேர்க்கைனா குரு புதன் தான். அது ராசிக்குள்ளேயே நடக்குது, லக்னத்துக்குள்ள நடக்குது. ஸோ அதை கெட்டியாக பிடிச்சிக்குங்க. கண்டிப்பாக 22ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களை எப்படி பிளான் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களை சிந்திச்சு வைங்க. 22ஆம் தேதிக்கு அப்புறம் அதை செயல்படுத்துங்க. கண்டிப்பாக சக்ஸஸ் உண்டு. செயல்படுத்த ஸ்டார்ட் பண்ண நொடி பொழுதுலிருந்தே வருமானத்தை பார்க்கறதுக்குண்டான ஒரு சூழ்நிலையை உங்களால் உணர முடியும். 22ஆம் தேதியிலிருந்து அந்த வருமானம், குடும்பம், மற்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஃபேவராக மாறுறதுக்குண்டான சூழ்நிலைகளை சொல்லுது. முக்கியமாக வாக்க தொழிலாக செய்துட்டு இருக்கக்கூடிய அத்துணை மிதுன ராசி அன்பர்களுக்கும் சூப்பராக இருக்க போகுது. டீச்சர், அதே போல் வக்கீல், மார்க்கெட்டிங் பீப்புளு, பாடகர்கள், அஸ்ட்ராலஜர்ஸ், யூடியூபர்ஸ் மாதிரி தன்னுடைய வாக்க தொழிலாக வச்சுருக்காங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருக்க போகுது. குழந்தைகளினுடைய படிப்பு இந்த மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, ஆல்ரெடி சொல்லிட்டு அந்த புதனும் குருவும் இணைவு. இப்போது தனக்கு என்ன வேணும், தன்னுடைய ஃப்யூச்சரை நிர்ணயம் பண்ணுறதுக்கு என்ன தேவை, என்ன படித்தா நான் டெவலப் ஆவேன், என்ன படித்தா எனக்கு மதிப்பு மரியாதை எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத மிதுன ராசிக்காரங்களே சூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு அமைப்பு. அந்த அளவுக்கு அவங்க நாலேஜ் வந்துடும். சரியான முடிவுகள் நிறைய எடுக்கக்கூடிய காலகட்டம். படிப்பில் இது வரைக்கும் எப்படி இருந்ததோ இல்லையோ அது 2வது, இனிமேல் வரக்கூடிய காலகட்டம் ரொம்ப ரொம்ப திருப்தியாக நல்லா இருக்க போகுது. படிப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக போகிறீங்க. ஏன்னா சரியான பாதைக்குள்ளே போகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். ஒரு 10 வருஷம் கழிச்சு சொல்லுவீங்க, எனக்கு அப்பவே தோணுச்சு நான் அந்த விஷயத்த பண்ண, இப்போ இந்த இடத்துக்கு வந்து நிற்கிறேன், நான் ஒரு மேனேஜராகவோ ஒரு ஜிஎம்ஆவோ இருக்கிறேன் நான். இப்போ அன்னைக்கு அந்த காலகட்டம் நான் எடுத்த முடிவு தான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு காலகட்டம் இது. மீண்டும் மிதுன ராசிக்குள்ள குரு வந்து அதே நேரத்தில் புதனும் அங்கே வரணும்னா 12 வருஷம் ஆகும். அந்த 12 வருஷத்தில் உங்களுடைய லைஃப் சர்க்கிள் வந்து நல்ல லெவலாக க்ரோத் பண்ணி விட்டுரும் இந்த கிரகச்சேர்க்கை. உறுதியாக நான் சொல்லுவேன் நான். சரி, ஓகே, கணவன் மனைவி உறவு நல்லபடியாக இருக்கு அப்படின்னு கேட்டால் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் அதிபதி தாங்க குரு பகவான். ராசிக்கு உள்ளே இருக்கார், ராசியிலேயே குரு இருக்கார். 7ஆம் அதிபதி ராசிக்கு வந்தாச்சு. உங்களுடைய ராசி அதிபதியான முதனும் ராசிக்குள்ளே வந்துட்டாங்க. குடும்பத்தில் எத்தனையோ பிரச்சனைகள், ஈவன் டிவோர்ஸ் வேணும்னு நின்றுருக்கக்கூடிய தம்பதியர்கள் கூட அந்த காலகட்டம் ஒன்று சேர்ந்துருவாங்க. 2 பேரும் பார்த்துக்கணும். மெயின் 2 பேரும் மீட் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த டிவோர்ஸ் அப்படிங்கிற விஷயம் வெளியில் போயிடும். ஒன்றா சேர்ந்து வாழலாம் அப்படிங்கிற ஆசை வந்துடும் மனசுக்குள்ள உறுதியாக. திருமணமே நடக்கலை, திருமணத்துக்காக நிறைய முயற்சிகள் பண்ணிகிட்டு இருக்கோம், எங்கேயோ வரன்னு பார்த்தோம், ஏதோ அமையல. 10 பேரண்ட்ஸுக்கு ஜாதகத்தை கொடுத்தா ஒருத்தர் கூட திருப்பி கூப்பிடலை, பொருத்தம் இருக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஏங்கிட்டு இருந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ஒரு உறுதி வார்த்தை பேசுவதற்குண்டான வாய்ப்புகள் கூட சொல்லுது. இது முதல் திருமணமாக இருக்கலாம், 2வது திருமணமாக இருக்கலாம். உறுதி வார்த்தை பேசுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அப்படியே துணை தேடி வரும். 4-5 ஜாதகம் ஒன்றா வரும், அதில் ஏதாவது ஒன்று நம்ம சூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் மாறிடும். 7 கூடிய ஒரு ராசிக்குள்ளே வந்துட்டார். இதுக்கு முன்னாடி அப்படி இல்லை, இப்போ வந்துட்டார். அந்த காலகட்டங்களை சரியாக பயன்படுத்திக்குவோங்க. ராசி அதிபதியும் அங்கே இருக்குது. இப்போ குடும்பத்தில் ஒரு சுபகாரியங்கள் சம்மந்தமான பேச்சுவார்த்தைகள் கண்டிப்பாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அது ஏற்படுத்துது. சொந்த வீடு அமையல, வாகனம் வாங்கணும், 2 வீலர் 4 வீலர் எதுனாலும் சரி. 6ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதி வரைக்கும் அதுக்கு அற்புதமான ஒரு சூழ்நிலை. இப்போ நீங்கள்
சூஸ் பண்ண ஆல்ரெடி நீங்கள் ரொம்ப தெளிவு அந்த விஷயங்கள்ல எல்லாம். இன்னும் அதை தெளிவுபடுத்தி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை செய்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். வீடு, வண்டி, வாகனம், சொத்து, சுகம், இது சம்பந்தமான விஷயங்கள்ல தாயார் ஆதரவு பூர்ணமாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் இதற்கு முன்னாடி என்ன நிலைமையில் இருந்தாலும் சரி, வயது முதிர்ந்தவர்கள், சிறியவர்கள், யாராக இருந்தாலும் சரி, உடல் ஆரோக்கியம் எப்படி இருந்தாலும் சரி, இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லபடியாக மாறிடும். நல்லா ஆயிடுச்சுன்னு நீங்கள் முழுசாக நம்புவீங்க. நல்லா ஆயிடுச்சுன்னு முழுசாக நம்புவீங்க. முக்கியமாக ஜீரண உறுப்பு சம்மந்தமான விஷயங்களை மட்டும் கொஞ்சம் குறைபாடுகள் இருக்குது. அதே நேரத்தில் ஹார்ட் சம்மந்தமான விஷயங்கள் ஆல்ரெடி பாதிப்பு இருந்தது அப்படின்னா கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிடுங்க. அது ஆல்ரெடி பாதிப்பு இருந்ததுன்னா அதை கவனமாக பார்த்துக்க வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இருக்குது. ஓகே. ஸோ தொழில், வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு இதுக்கு முன்னாடி மதிப்பு மரியாதை ஒன்றும் கிடைக்கல. என்ன வேலை செஞ்சாலும் அதுக்கு முன்னாடி ரெஸ்பான்ஸ் கிடைக்கல. ஏன்னா 6 கோடி ஒரு நீசமாக இருந்தார். இப்போது சிம்ம ராசிக்கு வந்தாச்சு அந்த செவ்வாய். அதே நேரத்தில் இந்த மாதத்தினுடைய பகுதியில் ஜூன் மாதம் 15ஆம் தேதி சூரியனும் ராசிக்குள்ள, தைரிய வீரியஸ்தான அதிபதி ராசிக்குள்ள கிங் மாதிரி இருக்க போறீங்க. கிங் மேக்கர் அப்படிங்கிற வார்த்தையை உங்களுக்கு வச்சா கரெக்டாக இருக்குன்னு மற்றவங்க சொல்லுவாங்க. அது மாதிரி வேலை நல்ல பாசிட்டிவாக மாறப்போகுது. சுயதொழில் 9ஆம் அதிபதி 10ல் தர்ம கர்மாதிபதி யோகம். என்னதான் அஷ்டமாதிபதி 10ல் இருந்தாலும் ஒரு 9ஆம் அதிபதியும் கூட நிறைய தொழில் சார்ந்த நிறைய மாற்றங்கள், உங்களை வளர்த்தி கொள்வதற்குண்டான மாற்றங்கள் நடக்க போகுது. ஆனால் அதுக்காக புஷ் பண்ணிகிட்டே இருக்கும் கிரகம் சனி. ஸோ பயப்பட வேண்டாம், கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க தொழிலையும். ஸோ இதெல்லாம் உங்களுடைய சுய ஜாதகத்தின் அடிப்படையில் கிடையாது, கோச்சார பலன். உங்களுடைய ராசியாக மிதுனம் இருக்கலாம் அல்லது லக்னமாக இருக்கலாம், ரெண்டுக்கும் அது பொருந்தி வரும். உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன கிரக நிலைகள் இருக்குது, என்ன தசாபுத்தி போகுது, அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இன்னும் துல்லியமான பலன்கள் எடுக்க முடியும். ஆனால் இப்போ நம்ம சொன்னது சுய ஜாதகமே இல்லைனாலும் ஏறத்தாழ ஒரு 50% கண்டிப்பாக நடந்தே தீரும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. நல்ல மாதமாக மிதுன ராசிக்கு இந்த மாதம் இருக்கும். மேலும் மிதுன ராசி என்பவர்களுக்கு எல்லா விதமான விஷயங்களும் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று பெருமாளுக்கு 2 நெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணுங்க. பிறந்த கிழமை அன்னைக்கு, பிறந்த நட்சத்திரத்தை நீங்கள் இந்த வழிபாடு பண்ணுங்க. கண்டிப்பாக அந்த மாதம் உங்களுக்கு வெற்றிகரமான மாதமாக அமையும். மேலும் உங்களுக்கு எல்லா விதமான வெற்றியும் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.